எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் கொஞ்சம் மார்க்கெட் ரணகலமா தான் இருந்தது. முக்கியமா வெள்ளிக்கிழமை ரொம்பவே சரிஞ்சது. அதையும் மீறி ஒரு சில ஸ்விங் பங்குகள் ரொம்ப சூப்பரா போயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த மாரி பங்குகள் அடுத்த வாரத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அந்த பங்குகள நம்ம விரிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்த வாரம் மார்க்கெட் டைரக்ஷன் தீர்மானம் பண்ற 3 விஷயங்கள். 1 ஈரான், அமெரிக்கா போர் பதட்டம். அது இன்னும் நின்ற பாடில்ல. இன்னமும் பதட்டம் நீடிக்குது. ஸோ 2வது முக்கியமான விஷயம் ஆயில் பிரைஸ். ஆயில் இப்போதைக்கு $100 டச் பண்ணியிருக்கிறதால நம்ம மார்க்கெட்டுக்கு அது நல்லதில்ல. 3வது விஷயம் எஃப்ஐஐ செல்லிங். இது 3ம் பாசிட்டிவா நமக்கு மாறினா தான் மார்க்கெட் தொடர்ந்து மேலே போகும். அது வரைக்கும் இந்த சடன் கிராஷ் அப்புறம் ரொம்ப மோசமா கிராஷ் ஆகிறது ஈஸியா நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் எப்போதுமே அதிக வொலட்டாலிட்டி இருக்கும். அதே நேரத்தில் வால்யூம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல எக்ஸாம்பிள் ஹிமாத்ரி ஸ்பெஷல். போன வாரம் 800 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வெள்ளிக்கிழமை நல்லா ரிவர்ஸ் அடிச்சு கீழே வந்திருக்கு. இந்த ஸ்டாக் இன்னமும் நல்ல ஸ்டீம் இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த வாரமும் இது இந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரொம்ப சூப்பராக 600 டச் பண்ணி அதுக்கும் மேலே போச்சு. அது இப்போ கொஞ்சம் ஸ்டீம் குறைஞ்சிருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் நல்லா மேலே போனது. அதே மாதிரி ஃபெடரல் பேங்க் இன்னும் மற்ற பார்த்த பேங்க்குகள் ஜேகே பேங்க் எல்லாமே நல்லா மேலே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ரிவர்ஸ் அடிச்சிருக்கிறதால கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி ஸ்டீம் அடங்கியிருக்கு. ஸோ இதில் இன்னமும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில பங்குகள் இந்த வாரமும் ரிப்பீட் ஆகும்னு தோணுது. அதுவும் நம்ம பார்ப்போம். நம்ம ஸ்டாண்டர்ட் query படி 5 பங்குகள், அப்புறம் RSI 70க்கு மேல ஒரு 3 பங்குகள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்டா ஒரு 18 ஸ்டாக்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் queryக்கு வந்திருக்கு. அப்புறம் RSI 70க்கு மேல ஒரு 5 ஸ்டாக் வந்திருக்கு. தைரோகேர் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒரு 2 வாரமாவே ஃபில்டர் ஆகி வந்துட்டு இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை வால்யூம் பிரேக் அவுட் ஆச்சு. 5லேருந்து 10 லட்சம் இருக்கிற வால்யூம் ஒரே நாளில் 1,28,00,000 தாண்டி சூப்பராக பிரேக் அவுட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வெறும் ஒரு 5.5% தான் அது 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்குது. ஸோ இது அடுத்த வாரமே 52 வீக் ஹை டச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் தைரோகேர். நோவா வெல்த் மேனேஜ்மெண்ட் நம்ம ரேடாரில் கிட்டத்தட்ட 2-3 மாசமா இருக்கு. 1800 ரேஞ்சிலேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். போன வாரம் ஒரு 2000 வரைக்கும் டச் ஆச்சு. அதுக்கப்புறம் 1980ல் ஃப்ரைடே க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு 4% தான் 52 வீக் ஹைலேருந்து க்ளோஸராக இருக்கிறதால அடுத்த வாரமே அது பிரேக் அவுட் ஆகி அங்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு, டெக்னிக்கல் செட்டப்பும் நல்லா இருக்கு. முக்கியமாக வால்யூம் 3லேருந்து 7 லட்சம் இருக்கிறது 38 லட்சத்தையும் தாண்டி ஒரே நாளில் பிரேக் அவுட் ஆனது ஒரு கிளியர் சிக்னல். மூணாவதா நான் கவனிச்ச சூப்பர் பிரேக் அவுட் ஸ்டாக் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேன்ஸ் நிறைய சப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு பெரிய மார்க்கெட் ஷேர் இருக்கு. ஸோ பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கிரேன்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது, ஹை ரைஸ் பில்டிங். ஸோ இவங்களுக்கு அதில் ரொம்ப நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கு. ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு. ரொம்ப நாட்களாக கிட்டத்தட்ட மாதங்களாக இந்த ஸ்டாக் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாமல் இப்போ ஒரு நல்ல பிரேக் அவுட்டில் இருக்கு. ஸோ எப்போதும் 4லேருந்து 7 லட்சம் இருக்கிற வால்யூம் 22 லட்சம். அப்புறம் இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே சூப்பராக இருக்கு. அடுத்த வாரம் நிச்சயமாக நான் கவனிக்க போகிற 3வது ஸ்டாக் எஸ்எல் ப்ரோபேக் அல்லது இபிஎல். ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டாக் பி ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இதோட பெக் ரேஷியோவும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் மட்டும் இல்லாமல் ஸ்விங் ட்ரேடிங்கில் இப்போதைக்கு நல்ல ஒரு செட்டப் தெரியுது. ஏன்னா 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதால இது கூடிய சீக்கிரம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்ஆர் கேபிள் தொடர்ந்து வொலட்டாலிட்டியோட ரொம்ப சரியான வால்யூமோட மேலே கீழே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்விங் செட்டப்க்கு சூப்பரான ஸ்டாக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இது இந்த ஐபிஓ பேஸ் பேட்டர்னை நல்லா ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அடுத்த வாரம் இது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. RSI 70க்கு மேலே இருக்கிற பங்குகளில் ஃபர்ஸ்ட் ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ். ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு. ஒரு 12% தான் 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்கு. வால்யூமோட பிரேக் அவுட் ஆகி RSI 71ல் இருக்கிறதால மண்டே கூட இது சஸ்டைன் ஆச்சுன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் பார்க்கலாம். ஜூபிட்டர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல்
எக்ஸ்ட்ரீம்லி ஓவர்பாட் ஜோன்ல இருக்கு. 86.8 RSI. இருந்தாலும் இது வந்து இந்த 52 வீக் ஹைக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிறதால, அது ஆல் டைம் ஹைய நோக்கி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதே மாரி வால்யூம் கன்சிஸ்டன்ட்டா போயிட்டுருந்தா, என்ன ஆகுதுன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். கடைசியா டைம் டெக்னோபிளாஸ்ட் இது ஒரு 200 ரேஞ்சிலே தொங்கிட்டு இருக்கு கொஞ்ச நாளா. அப்புறம் வால்யூம் ஆவரேஜ் ஆனுவல் வால்யூம் விட போன வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ இருந்தாலும் இதோட வால்யூம் தொடர்ந்து பில்ட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்தா, ஒரு நல்ல பிரேக் அவுட் நிச்சயமா கூடிய சீக்கிரம் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது அடுத்த வாரம் நடக்குதான்னு பார்ப்போம். இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண பங்குகள் பத்திய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இதில 2 ஸ்டாக்ஸ் நம்ம ஆரம்பத்தில பார்த்தது ரொம்ப சரியான வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருந்தாலும், நெறைய நியூஸ் பேஸ்டு மூவும் இருக்க சான்சஸ் இருக்கு. இப்போ தைரோகேர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் இருந்தது. நல்ல ப்ராஃபிட், அதாவது வந்து ஒரு 34% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்திருந்தது. ஸோ ரெவென்யூ வந்து 23%க்கும் மேல அதிகமா இருந்தது. ஏர்னிங் பெர் ஷேர் நல்லா அதிகமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா, இது வந்து ஒரு டீமர்ஜர் நடந்துட்டுருக்கு. அதாவது அவங்களோட இந்த நியூக்ளியர் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியாலஜி பிஸ்னஸ் இருந்தது. அத வந்து கம்ப்ளீட்டா இவங்க வந்து டீமர்ஜ் பண்றாங்க. ஸோ இது பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் மேல போனதான்னு தெரியல வெள்ளிக்கிழமை. அந்த மாரி இருந்தா மண்டே கீழ விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நுவாமா வெல்த் சரவுண்ட் பண்ற நெறைய நியூஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த ஜெனரல் அட்லாண்டிக் அப்படிங்கிற பிகர் டிரைவர் பார்த்தீங்கன்னா, இந்த பிஏஜி அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டாக் ஒரு 54% வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. அதே மாரி நுவாமா எஃப்என்ஓலேருந்து ட்ரேட் பண்ணாம ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கிற ஒரு நியூஸ் இருக்கு. செபி வந்து ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ்லாம் குடுத்திருந்தாங்க. ஸோ இது எல்லாம் வந்து மாறி வரும்போது, இது பிரேக் அவுட் ஆகி வந்திருக்கா அப்படின்னும் தெரியல. ஸோ இந்த நியூஸ்லாம் கொஞ்சம் மண்டே பார்த்துட்டு தான் இந்த 2 ஸ்டாக்கும் திரும்ப நம்ம செக் பண்ணணும். ஸோ எப்போதுமே ஒரு சில ஸ்டாக் ரொம்ப அதிகமா சம்மந்தமே இல்லாம வால்யூம் அதிகமானாலும், நமக்கு நிச்சயமா டவுட் வரணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து மண்டே இறங்கணும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா நல்ல ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்க்கணும். ஸோ தைரோகேர் ரிசல்ட் நல்லா இருந்தாலும், இந்த டீமர்ஜர் நியூஸ்னால போச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மத்தபடி தைரோகேர்ங்கிறது ஒரு நல்ல பிசினஸ். டாக்டர் பா பா பாக் லேப்ஸ் பேக் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு கம்பெனி இருக்கு. இவங்க 2 பேர் தான் காம்படிஷன். தைரோகேர ஆல்ரெடி ஃபார்மசி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க ரிஸ்க் இல்லாம பண்ண முடியும். ஸோ இந்த வாரம் வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அத ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். நன்றி.